எஸ்.எம். பாண்டி இயக்கத்தில் சத்யா, டேனியல் அனி போப் நடித்துள்ள ராபர் திரைப்படம் வரும் மார்ச் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. During an internal review of processes relating to other assets and other liability accounts of the derivative portfolio, the bank has noted some discrepancies. Since then, the bank's internal review has estimated an adverse impact of 2.35% on the bank's net worth as of December 24. The difference has been accumulated over a period of time. The bank's profitability and capital adequacy remains healthy to absorb this one-time impact. Just to reiterate, the issue was identified by the bank. We also appointed an external advisor to review the processes, ascertain the root cause. While the impact is largely in the range mentioned earlier, we should have all the explanations once the final report is submitted by the advisors. இப்போ நீங்க கேட்ட ஒரு ஆடியோ வச்சுதான் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் பேச போறாரு. யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள நம்ம பங்குச்சந்தை நிலவரத்தை பாத்திரலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 37 புள்ளிகள் அதிகரிச்சு 22,497 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 12 புள்ளிகள் சரிஞ்சு 74,102 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க ஷோக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இண்டஸ் பேங்க் என்ன சார் ஆச்சு? 27% கீழே விழுந்திருக்கு சார். நம்ம ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து இவ்வளவு பர்சன்ட் கீழே விழுந்த ஷேர் இப்பதான் முதல்ல நான் பாக்குறேன். ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ல நிச்சயமா நீங்க சொல்றது கரெக்ட். அதுவும் குறிப்பா நிப்டி 50 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஒரு 27% ஒரே நாள்ல ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அப்படிங்கிறது நம்ம ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததில்லை. இதற்கு முன்பு கூட ரொம்ப சமீப காலங்கள்ல எனக்கு நினைவில் அப்படி ஒரு முன்னணி பங்கு இப்படி ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததுன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 27% வீழ்ச்சி, அதாவது 244 ரூபாய் 55 பைசா இறங்கி 605.95 முடிவடைஞ்சிருக்கு. 52 வீக் ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 52 வாரங்களில் தொட்ட உச்சம் 1576. இந்த 1576ங்கிற உச்சத்துல இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 60% காணாம போச்சு. அந்த பங்குல 40% தான் மிச்சம் இருக்குது இன்னைக்கு. சோ இந்த ஒரு ஆண்டுக்குள், அதுவும் ஒரு சில வாரங்களுக்குள் ஒரு 60% காணாம போகுது. ஒரு முன்னணி வங்கி, தனியார் வங்கிகள்ல மிகப்பெரிய ஒரு குழுமம், அவங்க அசோக் லேலண்ட் நடத்தக்கூடிய அந்த நிறுவனம், அவங்களுடைய ஒரு குழுமம் இது. அதை சேர்ந்த ஒரு நிறுவனத்துல இப்படி நிகழ்றதுங்கிறது ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ அதெல்லாம் இருக்கா இல்லையா? ஆடிட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், கம்ப்ளைன்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? பங்குச்சந்தை நெறிமுறை அமைப்பிலிருந்து, பங்கு சந்தைகளிலிருந்து எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை இது முதலீட்டாளர்கள் மனதில் நிச்சயம் எழுப்பும். ஏன்னா இது ஒரு ஃபிளை பை நைட் ஆபரேட்டரோ, ஒரு மைக்ரோ கேப் ஒரு பங்கு அல்லது ஒரு கேள்விப்படாத ப்ரொமோட்டரோ கிடையாது. இவங்க மிகப்பெரிய சர்வதேச அளவுல தெரிந்த, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிறுவனம், அந்த ப்ரொமோட்டர்ஸ், அவங்களுடைய நிறுவனம் இது. இதுல இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னால அந்த லெட்டர், அவங்க இது என்ன விஷயம்ங்கிறது நான் அப்படியே ஆக்சுவலாவே படிச்சிடுறேன். இந்த லெட்டர் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய வெப்சைட், NSE வெப்சைட் bseindia.com, nseindia.comல போய் இண்டஸ்இண்ட் பேங்க்னு போட்டீங்கன்னா வரும். இண்டஸ்இண்ட் பேங்க்குடைய இணையதளத்துல போய் பார்த்தாலும் வரும். அதுல கிளியரா போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, during the internal review of processes relating to other asset and other liability accounts of the derivative portfolio, அதாவது முன்பேர வணிகம், அந்த ஊக வணிகம்னு சொல்றோம், அதுல கரன்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளதுல போஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் RBI மாஸ்டர் டைரக்ஷன். RBI ஒரு மாஸ்டர் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது செப்டம்பர் 2023ல கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சில விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. இப்படி கிளாசிஃபை பண்ணணும், இப்படி வேல்யூவேஷன் பண்ணணும் அப்படின்னு. எதுக்குன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அந்த உள்ள முதலீடுகளை எப்படி எல்லாம் வேல்யூ பண்ணணும், அதனுடைய விலை குறையும் பொழுது அதை எப்படி வேல்யூ பண்ணணும், கூடும் பொழுது எப்படி வேல்யூ பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில அந்த 2023 சர்க்குலர் ஏப்ரல் 2024ல இருந்து அப்ளிகபிள் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பித்த பிறகு நாங்க இதை மறு பார்த்த பொழுது இந்த டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோல நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது நாங்க ஒரு இன்டர்னல் ரிவ்யூ அந்த ப்ராசஸ் பண்ண பொழுதுன்னு சொல்றாங்க. அந்த டிஸ்கிரிபன்சிஸ், பேங்க் நோட்டட் சம் டிஸ்கிரிபன்சிஸ் இன் தீஸ் அக்கவுண்ட் பேலன்சஸ். இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இது ஒரு இன்டர்னல் ஆடிட்டர், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் பலருடைய கவனத்தை, போர்டனுடைய கவனத்தை,
சிஎஃப்ஓனுடைய கவனத்தை எல்லாம் தாண்டி இது நிகழ்ந்ததுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பேங்க் டீடைல்ட் இன்டர்னல் ரிவ்யூ ஹேஸ் எஸ்டிமேட்டட் அண்ட் அட்வர்ஸ் இம்பாக்ட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 2.35% ஆஃப் பேங்க்ஸ் நெட்வொர்க் ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2024. அதாவது டிசம்பர் 2024 அன்று இருக்கக்கூடிய நிகர சொத்து மதிப்பில் கிட்டத்தட்ட 2.35% இதுல வந்து இதனுடைய தாக்கம் இருக்கும். நெகட்டிவ் தாக்கம்னா நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நாங்க வந்து we have appointed a reputed external agency to independently review and validate the internal findings. A final report of the external agency is awaited and basis which the bank will appropriately consider any resultant impact in its final statement. The bank profitability and capital adequacy remains healthy to absorb this one time impact சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கடுமையான ஒரு விஷயமா இருந்தால் கூட இது ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதனுடைய வங்கியினுடைய லாபத்தையோ மற்ற அடிக்குவசியதையோ பெரிய அளவில் இது பாதிக்காது. இதை தாங்கிக் கொள்ள முடியும், பாதிக்கும் ஆனால் தாங்கிக் கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதனுடைய சாராம்சம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, வங்கிகள் பொதுவாக இறக்குமதி ஏற்றுமதி தனியார் நிறுவனங்கள் செய்யும் பொழுது அதை வந்து அதுக்கு வந்து கரன்சி ஃபாரெக்ஸ்ல டீல் பண்ணுவாங்க. அது போக அவங்களே வந்து வாங்குறது விற்கிறது ஹெட்ஜ் பண்றது இதெல்லாம் இருக்கும். இது வந்து இந்தியாவுக்குள் நிகழும், இந்தியாவுக்கு வெளியேயும் நிகழும். இது ரெண்டையும் ரெக்கன்சைல் பண்ணணும். அப்படி பண்றதுல அவங்களுடைய அக்கௌண்டிங்ல சில இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதுல வந்து இந்த 2.3 இதனுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு தெரிய வேண்டியது அதுதான். இது ஒரு லெட்டர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். இது அந்த இணையதளத்துல போய் பார்த்தா அவங்களுடைய ஆடியோ ரெக்கார்டிங்கே இருக்கு. அந்த நிறுவனம் வந்து நேத்து வந்து இதை வந்து அனலிஸ்ட் மீட் ஒன்று இருந்தது. அந்த அனலிஸ்ட் மீட்ல அனலிஸ்ட சந்திக்கும் பொழுது இதை சொல்றாங்க, இந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதனுடைய அந்த எஸ்டிமேட் அவங்க அதுல வந்து ஒருத்தர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லும் பொழுது சொல்றாங்க 1570 கோடி அல்லது 1580 கோடி இந்த ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோ ஹிட் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்ன விஷயம்னா, இந்த ஹிட் அல்லது நஷ்டம்ங்கிறது அல்லது வரக்கூடிய நஷ்டம் வந்து வருவதற்கான வாய்ப்பு எவ்வளவுனா 1500 கோடியோ 1600 கோடியோ. ஆனால் இன்னைக்கு இந்த வங்கியினுடைய பங்கு விலை விழுந்தது இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய மார்க்கெட் கேப்னு சொல்றோம் இல்லையா, சந்தை மதிப்பு, அந்த மதிப்பு விழுந்தது பாத்தீங்கன்னா 15,000 கோடி. அப்பா, இதுதான் ஓவர் ரியாக்ஷன் சொல்றது. 10 மடங்கு அதிகமா விழுந்திருக்கு சார். அதாவது இந்த நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 70,000 கோடி கிட்ட இருக்குது. 68,000 கோடி 70,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன் சென்ற வார கடைசியில. அதுல வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி கிட்ட விழுந்திருக்கு. ஏன்னா 25-26% விழுந்திருக்குதுன்னா 15,000 16,000 கோடி கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இவ்வளவு பெரிய தாக்கம் வெறும் 1500 கோடி 600 கோடிக்கு ஏன் அதனுடைய தாக்கத்துக்கு விழுந்திருக்குன்னு பார்த்தா, அடிப்படையில இந்த வங்கியினுடைய நம்பகத்தன்மை, அவங்களுடைய கணக்கு வழக்குகளுடைய நம்பகத்தன்மை, அந்த நிர்வாகத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை, இதெல்லாம் குறைந்திருக்கிறதுனால இதை மீட்டெடுப்பதற்கு அவர்களுக்கு பல மாதங்கள் பல வாரங்கள் பல ஆண்டுகள் கூட ஆகலாம். அதனால இந்த பங்கு மேலெழும்புவதற்கான வாய்ப்புகள் குறைவுங்கிற பயத்துல நிறைய பேர் வந்து இன்னைக்கு வித்திருக்காங்க. இந்த நஷ்டம்ங்கிறது வந்து அதற்கான தாக்கம் போக இந்த தாக்கம் நான் சொன்னதுதான் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மார்க்கெட் எப்போதுமே இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்றது தப்பு இல்லை, பட் ஓவர் ரியாக்ட் பண்ணும். அந்த ஓவர் ரியாக்ஷனுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அது ஒவ்வொரு முதலீட்டாளர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு நியாயமான காரணமா இருக்கும். வேறு நல்ல நிறுவனங்கள் நல்ல முதலீடு இருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு சிக்கலோட இருக்கிறது நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். இது வந்து ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம். இன்னும் என்னென்ன பூதங்கள் எல்லாம் கிளம்பி வருமோ. ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சிபி, இது அவங்களே சொல்றாங்க, இதுல வந்து அவங்க அக்டோபர் 24 அன்று இதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குங்கிறத. ஆனால் டிசம்பர் மாத காலாண்டு முடிவுகளை பற்றி பேசும் பொழுதோ தெரிவிக்கும் பொழுதோ இதை எதுவுமே டிஸ்க்ளோஷர் பண்ணல. பங்கு சந்தைக்கும் தெரிவிக்கல, முதலீட்டாளர்களுக்கு தெரிவிக்கல, அது இவ்வளவு ஹிட் இருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத தெரிவிக்கல. கேட்டா நாங்க வந்து அதை ஓரளவு உறுதி செய்து கொண்டு நாங்க இன்டர்னல்ல நாங்க வந்து அசஸ் பண்ணிட்டு சொல்லலாம்னு இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு அசஸ் பண்ணிருக்கோம், இப்ப நாங்க சொல்றோம்னு இப்ப சொல்றாங்க. இதுவே வந்து சந்தையால் வந்து கொஞ்சம் ஒரு அப்ரிஷியேட் பண்ணப்படல, ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது. இது வந்து ஒரு தவறான காரியமாக பார்க்கப்படுகிறதுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு இந்த பங்கினுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 2.35% இம்பாக்ட்னு அவங்க கடிதத்துல சொல்லியிருக்கிறது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி இன்னும் எவ்வளவு இருக்குமோ, இதை ஏன் இவ்வளவு தாமதமாக தெரிவிக்கிறார்கள், இன்னும் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாகவும், இரண்டாவது பங்கு சந்தையை வந்து இறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ்ங்கிறது அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாகவே வந்து பங்குச்சந்தைக்குள்ள வராங்கன்னா நீங்க வர நிப்டி ஸ்டாக்கை பாருங்க அப்படின்னு தான் சார் சொல்லுவாங்க. அதே மாதிரி எஸ்ஐபியில போடுறவங்களையும் வந்து நீங்க நிப்டி இண்டெக்ஸ் ஸ்டாக்கு பேங்க் இதுல எல்லாம் போடுங்கன்னு சொல்லுவாங்க.
ஆமா. இப்ப இதே ரொம்ப ஷாக்கிங்கா தானே சார் இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப எஸ்ஐபில இதுல முதலீடு பண்ணிருப்பாங்கல்ல சார், இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எல்லாம் முதலீடு பண்ணிருப்பாங்கல்ல சார், ஆமா. அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் தாக்கம்? நிச்சயமா. அதாவது இதனுடைய அடுத்த கட்ட தாக்கம் உங்களுடைய கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நிஃப்டியில் உள்ள பங்கு இது. அப்ப நம்ம வந்து பாசிவ் இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்லும் பொழுது, நீங்க ஆக்டிவா ஃபாலோ பண்ண வேண்டாம். பாசிவா நிஃப்டி இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த நிஃப்டி அடிப்படையிலான பங்குல வந்து இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அதன் அடிப்படையில இதுலயும் முதலீடு செய்யறதுக்கு அந்த ஃபண்ட். அப்ப அந்த வீழ்ச்சி இதனுடைய அந்த நிஃப்டி இண்டெக்ஸ் அடிப்படையிலான அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னுடைய என்ஏவில ஒரு அடி வாங்கும், ஹிட் எடுக்கும். ஓகே. சோ அது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். 2008ல சத்யம் கம்ப்யூட்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு இது நிகழ்ந்த பொழுது அது நிஃப்டி இண்டெக்ஸ்ல இருந்த ஒரு பங்கு. சோ நிஃப்டி இண்டெக்ஸ் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. 50 பங்குகள்ல ஒரு பங்குல இப்படி இருக்குங்கிறதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த தியரியை, அந்த கான்செப்டையே தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதையும் தாண்டி கூட இண்டெக்ஸ்ல முதலீடு செய்யறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவினுடைய வலுவான பொருளாதாரத்தின் மீது அடுத்த 10-15 ஆண்டுகள் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அதுல முதலீடு செய்யறது எஸ்ஐபி முறையில தவறுன்னு நான் நினைக்கிறேன். பட் கமிங் டு திஸ் ஸ்பெசிபிக் ப்ராப்ளம், இதனுடைய குறிப்பாக பார்க்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் வங்கியில் முதலீடு செய்யாத மியூச்சுவல் ஃபண்டே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க நிஃப்டி குறியீடை விடுங்க, நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டையும் தாண்டி பேங்க் செக்டோரல் ஃபண்ட் இருக்கு, வங்கித்துறையில் மட்டும் முதலீடு செய்யக்கூடிய பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது போக வந்து லார்ஜ் கேப் அதுல முதலீடு செய்யக்கூடிய பங்குகள், மல்டி கேப் அதுல முதலீடு செய்யக்கூடிய பங்குகள், ஃபிளெக்ஸி கேப் அப்படிப்பட்ட பங்குகள், இப்படி பல பங்குகள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஏஎம்சி இருக்கு இன்னைக்கு இந்தியாவில். அதுல 35 ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அவங்களுடைய கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட ஸ்கீம்ஸ்ல இண்டஸ்இண்ட் வங்கியில முதலீடு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆம்பியனுடைய பிப்ரவரி மாத கடைசி டேட்டா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இதுதான் அதனுடைய டேட்டா. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அல்லது 21 கோடி பங்குகள், இண்டஸ்இண்ட் வங்கியினுடைய பங்குகள் 21 கோடி கிட்ட வச்சிருக்காங்க. ஓகே. இத வந்து சென்ற வார கடைசியில பிப்ரவரி மாத கடைசியில பார்த்தால் கூட 20,000 கோடி இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு, 20,000 கோடிக்கு மேல். ஓகே. ஆனால் இன்னைக்கு 25-27% வீழ்ந்ததற்கு பிறகு இதனுடைய மதிப்பு 14,000 கோடிக்கு கீழே வந்துருச்சு. 6,000 கோடி கிட்ட காணாம போயிடுச்சு. பட் என்னன்னா இது வந்து பல பங்குகள், பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பல ஸ்கீம்ஸ்ல அதனுடைய வெயிட்டேஜுக்கு தக்க குறையுங்கிறதுனால நான் சொன்னேன்ல, இப்ப 35 மியூச்சுவல் ஃபண்ட் 350 ஸ்கீம்ல இந்த 6,000 கோடின்னு நீங்க பிரித்து பார்த்து அதே ரேஷியோல இருக்காது. பிரித்து பார்க்கும்போது அதனுடைய தாக்கம் இருக்கும். பட் ஆனால் பெரிய அளவு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பாதிப்புங்கிறது என்ஏவில இருக்கும். குறிப்பாக வங்கித்துறை சார்ந்த பங்குகளிலும் நிஃப்டி குறியீட்டிலும் இது இருக்கும். அதனால அதுக்காக நம்ம முதலீட்டாளர்கள் இதை வந்து நம்முடைய கொள்கையை மாத்திக்கணும்னோ, நம்ம முதலீட்டு திட்டத்தை மாத்திக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவ்வப்பொழுது நடக்கிறதுங்கிறது ஒரு 10-15 ஆண்டுகள். இதெல்லாம் வந்து ஒரு அவுட்லயர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவுட்லயர்ஸையே நம்ம வந்து ரெகுலரா பாலிசியா எடுத்துக்க முடியாது. இப்ப நிஃப்டில இருந்து தூக்கிடுவாங்களா சார் இந்த பேங்கை? இல்ல, அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அதனுடைய குறிக்கோள் வந்து இம்பாக்ட் காஸ்ட் குறைவாக இருக்கணும், அதிக எண்ணிக்கையில வணிகம் நடக்கணும், வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் உள்ள வித்தியாசம் குறைவா இருக்கணும். இப்படி வேற சில பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. நான் முன்பே சொல்லியிருக்கேன், அது நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் கூட நிஃப்டியில் இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் நிறைய. சோ அதனால நிஃப்டியில தூக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இதுல பெரும்பாலும் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதனுடைய வைத்திருந்தோடைய மதிப்பு வந்து 3,700 கோடிக்கு மேல. இப்ப அது 2,700 கோடி கீழே வந்துருச்சு அதனுடைய மதிப்பு, இந்த வீழ்ச்சியினால. இதே மாதிரி HDFC மியூச்சுவல் ஃபண்ட் 3,500 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க, 2,600 கோடிக்கு 2,500 கோடி கிட்ட வந்துருச்சு. SBI மியூச்சுவல் ஃபண்ட், UTI, நிப்பான் இந்தியா, பந்தன், பிராங்க்லின் டெம்பிள்டன், ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட், கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட், டாடா மியூச்சுவல் ஃபண்ட், இப்படி பலதரப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதுல வந்து முதலீடு செய்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே இந்த வீழ்ச்சிங்கிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்களுடைய முதலீட்டிற்கு தக்க அந்த பாதிப்பு இருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துக்குள்ள பல திட்டங்களில் இதை முதலீடு செய்திருக்கிறார்கள். சோ அது பிரித்து பார்க்கும் பொழுது தாக்கம்ங்கிறது இல்லாமல் இருக்காது, பட் கணிசமாக இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனால் முழு விவரம் நமக்கு போகத்தான் தெரிய வரும். கவனமா இருக்கணும். சார், நீங்க பல வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு, இந்த மாதிரி புகாருக்குள்ளான கம்பெனிக்கு எல்லாமே திரும்பி மீண்டு வந்திருக்கா? எல்லாமே நம்ம ஒரே தராசுல வச்சு பார்க்க முடியாது, இருந்தாலும் கேட்கறேன் சார். இல்ல, இது எந்த அளவுக்கு இதனுடைய ஆழம் போகுதுங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஏன்னா இப்ப ரெகுலேட்டர்ஸ் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத நான் ரொம்ப பாக்குறதுக்கு ஆவலோட காத்திருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்குதுன்னா அது வந்து ஆர்பிஐனுடைய டைரக்ஷன்னாலதான் நாங்க இதை பார்த்தோம், அதனால நாங்க ரிவ்யூ பண்ணோங்கிற மாதிரி இருக்கு அந்த லெட்டரை படிச்சா. அது வரலைன்னா இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காதோன்னு தெரிகிறது. கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதை வெளியே சொல்வதற்கு ஏன் இவ்வளவு நாள் தாமதம்ங்கிறது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்படி இதை வந்து ரெகுலேட்டர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறத பார்க்கணும். அது நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா இருந்து இதற்கு மேல் இதுல லீக்கேஜ் இல்ல, வேற ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் யாருக்கு தெரியும், இந்த பங்கே கூட அப்படியே ரிவர்சல் ஆகலாம். இதை வந்து முதலீட்டாளர்கள் அல்லது பங்குச்சந்தை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே போட்டுட்டோம், இது ரொம்ப குறைவான விலையாக இருக்கிறது, இன்னும் ஒரு நாட்கள் இதே மாதிரி இறக்கம் தொடருமானால் இது வாங்குவதற்கு கூட ஒரு வாய்ப்பாக கூட பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் மோர் டீடைல்ஸ் ஹேவ் டு கம் அவுட்.
ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன், ஏன்னா நம்பகத்தன்மை போயிடுச்சு இல்லையா, குறைஞ்சிருச்சு இல்லையா. உண்மை சார். ஸோ ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் வந்தால்தான் அப்புறம் அது முதலீட்டாளர்கள் இதன் பக்கம் திரும்புவார்கள் நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் சின்ன சின்னதா டெட் கேட் போன்ஸோ புல் பேக் ரேலியோ ஒரு நாட்கள் வந்தால் கூட ஏமாந்துடக்கூடாது. ரொம்ப காஷியஸ். அப்கோர்ஸ் நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி பேசுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது, நம்ம பேசக்கூடாது. முதலீட்டு ஆலோசகரை கேட்டு அந்த முடிவெடுத்துக்கணும். செபியிடம் பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரை கேட்டு அந்த முடிவு எடுத்துக்கணும். இன்னைக்கு நிஃப்டி பாசிட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் அது பெரிய பாசிட்டிவ்னு நம்ம சொல்லிட முடியாது. இங்க சென்செக்ஸ் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. அதுவும் பெரிய நெகட்டிவ்னு நம்ம சொல்லிட முடியாது. இன்கேஸ் இந்த இண்டஸ் பேங்கை மட்டும் தூக்கிட்டோம்னா இந்நேரம் ரொம்ப பெரிய பாசிட்டிவ்ல எல்லாம் சார் முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு. அப்படி சொல்ல முடியாது. அது ரைட். இண்டெக்ஸ் அதை எடுத்துட்டோம்னா, ஏன்னா அது 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 ஒரு பக்கம் தூக்கிட்டோம்னா இண்டெக்ஸ் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கும். பட் ஏன்னா ஐசிஐசிஐ வங்கி நல்லா ஏறி இருக்கு, பாரத் ஏர்டெல், ரிலையன்ஸ், சன் ஃபார்மா இதெல்லாம் ஏறி இருக்குது நம்ம பாக்குறோம். பட் அதே சமயத்துல இண்டஸ்இண்ட் பேங்கை தாண்டி இன்ஃபோசிஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. இன்ஃபேக்ட் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 131 புள்ளிகள் வீழ்ச்சி. அதனுடைய தாக்கம் இன்ஃபோசிஸ்ல மட்டும். மஹிந்திரா, ஆக்சிஸ் வங்கி, இந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் இன்னைக்கு வீழ்ச்சியில முடஞ்சிருக்கிறதுனால பெரும்பாலும் நான் இது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸா பாக்குறேன். பட் அட் சேம் டைம் பிராடர் மார்க்கெட் எடுத்துக்கங்க. 1041 அட்வான்ஸ், 1850 டிக்ளைன். 52 வீக் லோவா தொட்டது 200 பங்குகள், ஹை 14 பங்குகள் தான். லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 205 பங்குகள், அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 46 பங்குகள் தான். இன்னொரு ஸ்டடி ஒன்னு சொல்லுது, ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி நிப்டி 500ங்கிறது தான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் ரொம்ப மைக்ரோ கேப், ஸ்மால் கேப்ஸ், பெரிய அளவுல லிக்விடிட்டி இருக்காது. இந்த நிப்டி 500 பங்குகள்ல பாத்தீங்கன்னா முதல் 500 பங்குகள்ல 10% பங்குகள் அதாவது மட்டும்தான் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேல ட்ரேட் ஆகுது. 90% பங்குகள் கடந்த 200 நாள் மூவிங் ஆவரேஜுக்கு விட கீழே தான் வணிகமாகுது. இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ்ங்கிறது 50 டே மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்றவங்க இன்னும் குறைவாக பார்ப்பாங்க, கொஞ்சம் லாங் டேர்ம்ல பாக்குறவங்க இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ்னு பார்ப்பாங்க. கடந்த 200 நாட்களில் பங்கினுடைய விலையை எடுத்து அதனுடைய சராசரியை கணக்கிட்டு ஒரு பிளாட் பண்ணி போடும் பொழுது ஒரு கோடு வரும். அந்த கோட்டிற்கு கீழ் இப்பொழுது வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கு. 90% பங்குகள் அந்த 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வணிகமாகிறதுனால சந்தை இன்னமும் நெகட்டிவ் டெரிட்டரியில தான் இருக்கு. பெரிய அளவு புல்லிஷ்லாம் ரிட்டர்ன் ஆகல. 10% பங்குகள் தான் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் கிளியர்லி தட் வி ஆர் ஸ்டில் இன் பேர் ராலி. இன்னும் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 22,800ங்கிறத டெசைசிவா தாண்டாத வரைக்கும் நம்ம இன்னமும் நெகட்டிவ் ஜோன்ல தான் இருக்கும்னு தான் நான். அமெரிக்கா பங்குச்சந்தை தொடர்ந்து வீழ்ச்சி அடையுது. சுமார் சில தினங்கள்ல மட்டுமே $4 trillion இழந்திருக்குன்னு சொல்றாங்க அமெரிக்கா பங்குச்சந்தை. அமெரிக்க பங்குச்சந்தை தாக்கம் பல நாடுகள்ல இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நேத்து கூட நீங்க சொன்னீங்க சார், அண்மைக்காலமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது இன்னும் அதிகரிக்கிறப்ப நமக்கு இன்னும் பாதிப்பு வருமா சார்? பிராடரா ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸுக்குள்ள, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. பட் அவ்வப்பொழுது சில டிஸ்கனெக்ட் வருது. என்னன்னா இப்ப இந்த டாரிஃப் மாதிரி வரும் பொழுது சில விஷயங்கள்ல அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்கலாம், இந்தியாவுக்கு பாதகமா இருக்கலாம், அல்லது அமெரிக்காவுக்கு பாதகமா இருக்கும், இந்தியாவுக்கு சாதகமா இருக்கலாம், சைனாவுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து இந்த மாறுபட்ட சூழல்கள் உருவாகிறத பாக்குறோம். பட் பெரும்பாலும் அமெரிக்க பங்குச்சந்தை ஏறினால் இந்திய பங்குச்சந்தை ஏறும், அமெரிக்கா இறங்குனா இந்தியா இறங்குங்கிறது சமீப காலங்கள்ல நிறைய தடவை நான் பார்த்துட்டே மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்திய பங்குச்சந்தை ஏறும் பொழுது அதை தொடர்ந்து அன்று மாலை துவங்கக்கூடிய அமெரிக்க பங்குச்சந்தை ஏறுவதையும், இந்திய பங்குச்சந்தை இறங்கும் பொழுது அதை தொடர்ந்து மாலை துவங்கக்கூடிய அமெரிக்க பங்குச்சந்தை இறங்குவதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நேற்று கூட அதுதான், இந்திய பங்குச்சந்தை இறக்கத்தில் முடிவடைந்தது, கணிசமான இறக்கத்துல. அதற்கு பிறகு அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய முன்பேற வணிகம் இறக்கத்துல இருந்தது. டோ ஜோன்ஸ் மிகப்பெரிய இறக்கத்தில், நாஸ்டாக் மிகப்பெரிய இறக்கத்தில் 650 புள்ளிகளுக்கு மேல நாஸ்டாக் குறியீடு 4% கிட்ட நேற்று வீழ்ச்சியை சந்தித்தது. S&P 500 பிராடர் இண்டெக்ஸ் 500 பங்குகளை உள்ளடக்கியது. இதுவே 2%க்கு மேல நேற்று வீழ்ச்சியை சந்தித்தது, 100 பாயிண்ட்டுக்கு மேல. சோ இந்த நிலைமை அவ்வப்பொழுது கொஞ்சம் மாறுறதுனால இதை ஒரு காப்பி கேட்ட ஒரு பேராமீட்டரா வச்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாது. அது ஒரு சின்ன ஒரு பேராமீட்டரா எடுத்துக்கலாமே தவிர அது ஒரு முக்கியமான பேராமீட்டரா நான் பார்க்கல. பட் அமெரிக்கால இந்த வீழ்ச்சிங்கிறது நிச்சயமாக கவனத்தை ஈர்த்து இருக்கிறது. ஏன்னா நேற்று பாத்தீங்கன்னா ஆப்பிள், டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டா, என்விடியா இந்த மாதிரி பல முன்னணி பங்குகள், இன்டெல் எல்லாமே மிகப்பெரிய வீழ்ச்சியை, கணிசமான வீழ்ச்சியை சந்தித்ததை நேற்று பார்த்தோம். பட் இன்று பார்த்தீங்கன்னா முன்பேற வணிகத்துல கொஞ்சம் ஒரு சின்ன ரெக்கவரி தெரிகிறது. பெரிய அளவுல இல்ல, பட் ஒரு சின்ன ரெக்கவரி தெரிகிறது. பட் திரும்ப நெகட்டிவ்க்கு போகுது. ஸோ மிக்சட் பேக்கா தான் இருக்கு. ஒரு டெசிசிவா மேல ஏறுவதோ இறங்குவதோ இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு சைட்வேஸ்ல இருக்கிறத பாக்குறேன். பட் நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. நம்முடைய பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு பிறகு அங்குமே அந்த வீழ்ச்சி தொடர்ந்ததை நான் பார்த்தேன். இப்ப ட்ரம்ப் டாரிஃப்னால மெட்டல் செக்டாருக்குலாம் கொஞ்சம் அடி வாங்கணும்னு நம்ம சொன்னோம் சார். ஆனா அந்த கம்பெனிகளோட பங்கு அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சார் உண்மை?
இது எனக்கு பதில் தெரியாத ஒரு கேள்வி இது. ஏன்னா நானுமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். மெட்டல் பங்குகள் மட்டும் கடந்த ஒரு சில வாரங்கள்ல கிட்டத்தட்ட 15% மேல ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது சராசரியாக பார்த்தா. அது ஹிண்டால்கோவா இருக்கட்டும், டாடா ஸ்டீல்லாம் ₹130 கீழே இருந்தது. ₹127 ₹128 இருந்தது ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கூட. இப்ப பாத்தீங்கன்னா அது ₹150 தாண்டி வணிகம் நடந்து கொண்டிருந்தது. சோ இப்படி ஒரு ₹20-25 ஏறுவதற்கு அல்லது ஒரு 15% 20% ஏறுறதுக்கான காரணம் என்னங்கிறதே நிஜமா எனக்கு புரியல. ஏதாவது நம்ம சம்திங் பியாண்ட் நம்ம எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கான்னு தெரியல. அது மாதிரி செய்திகள் ஒருவேளை வர ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு நல்ல நியூஸ் நல்ல தகவலை எதிர்பார்த்து இப்படி சந்தை ஏறும் பொழுது அந்த செய்தி உண்மையிலேயே வரும் பொழுது அந்த பங்கினுடைய ஏற்றம் நின்றுவிடும். இன்னும் சொல்ல போனா சில சமயம் வீழ்ச்சியையும் சந்தித்திருக்கிறது. அதனால மெட்டல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மை சின்சியர் அட்வைஸ் வில் பி செக்டோரலா கொஞ்சம் இட் இஸ் பெட்டர் டு எக்ஸசைஸ் காஷன். கவனமாக இருப்பது இந்த கட்டத்துல நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது தவறா இருக்கலாம், பட் ஆனா எனக்கு தெரிந்து இந்த மாதிரியா காரணங்கள் எனக்கு தெரிந்து பெரிய குறிப்பிடத்தக்க காரணங்கள் எதுவும் இல்லை இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு அன்சர்டன் டயத்துல இப்படி ஏறுவதற்கு. ஸோ அதனால கொஞ்சம் கவனம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். நேற்று காப்பர் தங்கம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லி முடிச்சோம் சார். இன்னைக்கு எப்படி சார் இருக்கு கமாடிட்டி மார்க்கெட்? இல்ல அதுதான் அந்த ரிப்போர்ட் அவர் நேற்று நம்ம சொன்னது ஒருத்தருடைய எக்ஸ்பர்ட்டுடைய படிச்சோம். அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு காப்பர் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துல இருக்குங்கிறது சொல்லியிருந்த பொழுது அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது அதனாலயான்னு தெரியல, பட் காப்பர் இன்னைக்கு 1% ஏறி இருக்கு, ஜிங்க் 1%க்கு மேல ஏறி இருக்கு. அது மட்டுமல்ல குரூட் ஆயில், சில்வர், கோல்டு எல்லாமே கிட்டத்தட்ட 1% இன்னைக்கு லோக்கல் மார்க்கெட்ல நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஏறி இருக்கு. சர்வதேச சந்தைகள்ல ஒரு சின்ன அதாவது பாட்டம் அவுட் ஆயிட்டு ஒரு ரெக்கவரி இருக்கிறத பாக்குறோமே தவிர பெரிய ஏற்றம் சொல்லிட முடியாது. குரூட பொறுத்த வரைக்கும் இன்னும் $67 கீழே தான் இருக்கு. தங்கம் $2,900 தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளி $32.25 கொஞ்சம் ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் தெரியுது. 2%க்கு மேல அதிகரிச்சிருக்கு வெள்ளியை பொறுத்தவரை. மீண்டும் மீண்டும் தங்கம் ஒரு உச்சத்தை தொட்டு விட்டதாக தெரிகிறது. வெள்ளி அந்த அளவுக்கு அந்த உச்சத்தை தொட்டதாக தெரியவில்லை. அதனாலதான் ரெக்கவரி இருக்கும் பொழுது வெள்ளியில் கொஞ்சம் அதிகமாக அது இருக்கிறத பாக்குறோம். சோ அந்த போக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அதுக்கு அந்த 33 34ங்கிறது டெசிசிவா தாண்டணும். அதாவது இங்கிருந்து இன்னும் கூட ஒரு 5% 4% ஏறினாதான் நம்ம அந்த அடுத்த டெரிட்டரிக்கு போகும். அது வரைக்கும் இந்த 98,000 98,500 முன்பேற வணிகத்துல அந்த அளவுல தான் அது உச்சத்தை தொட்டு திரும்ப இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இப்போதைக்கு புல்லிஷா இருக்கிறத பாக்குறோம். கோல்டும் சில்வரும், குரூட் ஆயில், காப்பர், ஜிங்க், கமாடிட்டிஸ் எல்லாமே பொதுவாக இன்னைக்கு இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லலாம். அமெரிக்க டாலர் ரூபாய்க்கு நிகரானது மட்டுமல்ல, சர்வதேச சந்தையிலுமே டாலருடைய மதிப்பு தொடர்ந்து இறங்கி கொண்டு வருவது. இன்னைக்கும் அது இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 0.5% இறங்கி இருக்கு. 103.50க்கு கீழே வந்திருக்குது. 103.40 கிட்ட இருக்குது. ஸோ அதனுடைய தாக்கம் இந்திய ரூபாயில பாத்தீங்கன்னா 87.30 இங்கேயுமே ஒரு 17 பைசா கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஓகே சார், சிறப்பு சார். அந்த பேங்க்ல என்ன நடந்ததுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. முதலீட்டாளர்களுக்கு நேர்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி அதை தாண்டி நிறைய தகவல் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. இயக்குனர் எஸ்.எம். பாண்டியின் வித்தியாசமான இயக்கத்தில் சத்யா, டேனியல் அனிபோப் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ராபர் திரைப்படம் வரும் மார்ச் 14 முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில்